ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு ஸ்பீக் டிவி. நான் உங்கள் ஜெயகர். நம்ம வந்து இப்போ கூலியை பற்றி பேச போகிறோம். சார் வணக்கம். வணக்கம். கூலியை பற்றி சொல்லுங்கள். கூலி வந்து ஒரு மிக நல்ல திரைப்படம். விமர்சனங்கள் நெகட்டிவாக இருக்கலாம், பாசிட்டிவாக இருக்கலாம். அது வந்து ஒரு படத்தை விமர்சனம் பண்ணுறதுக்கு முதல்ல நமக்கு தகுதி இருக்கான்னு யோசிக்கணும். அது வந்து ஒரு ப்ரொடியூஸ் பண்ணவங்களுக்கும் அதை எடுத்தவங்களுக்கும் அதை எப்படி எடுக்கணும்னு ஒரு வியூ ஆஃப் பாயிண்ட்ல அவங்க எடுத்திருப்பாங்க. நம்மளால அது எடுக்க முடியாதுங்கிற பட்சத்தில் அதை விமர்சனம் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து தவறான ஒரு விஷயம்னு நான் நினைக்கிறேன். எதுக்கு சொல்கிறேன்னா, இது வந்து விமர்சனம் கிடையாது, என்னுடைய ஒரு சின்ன கருத்து அப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாம். இது வந்து நிச்சயமாக விமர்சனம் கிடையாது, என்னோட ஒரு சின்ன கருத்து அப்படின்னு வச்சுக்கலாம். இதில் வந்து என்னன்னா, ரஜினிகாந்த் அவர்கள் வந்து 50 வருடங்கள் கடந்து இந்த மாதிரி ஒரு நடிகர் வந்து ஒரு ஃபீல்டில் நிற்கிறதுங்கிறது மிகப்பெரிய விஷயம். நிறைய அவர் காலத்திலிருந்து 1975லேருந்து எவ்வளவோ நடிகர்கள் வந்தாங்க. அந்த ஒரு 10 படம் நடித்தாங்க. அதுக்கப்புறம் அவங்கெல்லாம் என்ன ஆனாங்க அப்படிங்கிறது வந்து தெரியாத ஒரு காலகட்டத்தில் இன்றைக்கும் ரஜினிகாந்த் நடித்தா நல்ல படம் ஓடும் அப்படிங்கிற அந்த மார்க்கெட்டை வந்து தக்க வைக்கிறதுங்கிறது கமர்ஷியல் மார்க்கெட், மிகப்பெரிய விஷயம். அந்த வகையில் இது மிகச்சிறந்த படம். கமர்ஷியல் ஆஸ்பெக்டில் இது மிகச்சிறந்த படம். கமர்ஷியல் ஆஸ்பெக்டை பேஸ் பண்ணி தான் படத்தை எடுத்திருக்காங்க அப்படிங்கிறதும் என்னுடைய சின்ன கருத்து. வெளிமாநில நடிகர்கள் அமீர்கான், நாகார்ஜுனா, இந்த ஷோபின் இவங்கள்லாம் நடிச்சிருக்கிறாங்க. பூஜா ஹெக்டே நடிச்சிருக்கிறாங்க. எல்லாம் அவங்களுடைய சிறந்த நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காங்க. படத்துல இந்த சீன் ரஜினிக்கு இப்படி இருக்கலாமா, அப்படி இருக்கலாமா அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு தாட் வருது. ரெண்டாவது விஷயம், படம் வந்து ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. ஏ சர்டிஃபிகேட் இல்லாமல் கொஞ்சம் யூஏ அப்படின்னு வாங்கியிருந்தாங்கன்னா சின்ன பசங்களும் பார்த்துருக்கலாம். ஏன்னா இன்னைக்கு சின்ன பசங்களும் கொண்டாடக்கூடிய ஒரு நடிகர் ரஜினிகாந்த்ங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அந்த வகையில் வந்து ஏன் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்கன்றது என்னுடைய அபிப்பிராயம். அப்படின்னாக்கா, இந்த பிணங்களை எரிக்கிற மாதிரி ஒரு சேர் ஒன்று கொடுத்து அதில் உயிருடைய சில பேரை வச்சு எரிக்கிற மாதிரி சில காட்சிகள் அந்த மாதிரி இருக்குது. அதையெல்லாம் நீங்கள் பிளர் பண்ணி யூஏ வாங்கியிருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. எல்லாரையும் பார்க்க முடியலையே அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தினால தான் என்னை வெளியில் நிறுத்துகிறாங்க. எப்படின்னாலும் நீங்கள் டிவியில் போட போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் எல்லாரும் பார்க்க தான் போகிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் வந்து யூஏவே வாங்கியிருக்கலாம். இது அந்த டைரக்டருக்கு என்னுடைய ஏன் அப்படி பண்ணலை அப்படிங்கிறது என்னுடைய ஒரு சின்ன கருத்து. மற்றபடி இந்த படம் ரொம்ப நல்லா இருக்குது, எல்லாரும் பார்க்கக்கூடிய படம் தான். அதுவும் முகம் சொல்லிக்கிற மாதிரியான காட்சிகள்லாம் எதுவுமே கிடையாது. ரொம்ப ஒரு வயலன்ஸாக இருந்தாலும் எப்படி காட்டலாமோ அந்த மாதிரி தான் காட்டியிருக்கிறாங்க. ரொம்ப முகம் சொல்லிக்கிற மாதிரி காட்சிகள் இல்லை. நிறைய கத்தி குத்தா இருக்கே சார், அதுவே வயலன்ஸ் இல்லையா? இன்னைக்கு வந்து சில விஷயங்களை அப்படி காமிக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பங்கள் இருக்குது. அப்படி காமிச்சிருக்க தான் வேண்டாம், ஆனால் அப்படி காமிக்கிற மாதிரி சந்தர்ப்பங்கள் இருக்குது. எல்லா படங்களும் இன்றைக்கி முக்கால்வாசி அப்படி தான் எடுக்கிறாங்க. அந்த வகையில் இதை பார்த்தா பெருசாக எதுவும் தோணலை. முதல்ல ரஜினிகாந்தோட இன்ட்ரோடக்ஷன் சீன் வந்து நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். வேறு எதனா ஒரு மாசான ஒரு இன்ட்ரோடக்ஷன் காமிச்சிருக்கலாமா அப்படிங்கிறது ஒரு சின்ன கறி வெட்டுற சீனை வந்து ஃபஸ்ட்டு சீன் காமிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா அதுக்கும் கறி வெட்டுறதுக்கும் அவருக்கும் எந்த விதமான சம்பந்தமோ லிங்கோ எதுவுமே படத்துல இல்லை. கறி கடை தான் வச்சிருக்காருன்னு நினைச்சேன். அதை மாதிரி காமிச்சிருக்க வேண்டாங்கிறது என்னுடைய சின்ன கருத்து. வேற ஏதாவது ரஜினிகாந்த் நடந்து வர மாதிரி இல்லை அவர் தூங்கி எழுந்துக்கிற மாதிரி அது காமிச்சா கூட ஒரு மாசா தான் இருக்கும். ஏன்னா அவர் சத்யராஜ் சொல்லியிருப்பார் ஒரு மீட்டிங்ல, ஒரு இதுல, அவர் தூங்குறது கூட ஒரு ஸ்டைலா தூங்குவாரு அப்படின்னு சொல்லி சத்யராஜே சொல்லியிருப்பாரு. அதனால அவர் தூங்குறத காமிச்சு ஜஸ்ட் அப்படி போர்வை விளக்கி அப்படி டக்குன்னு அப்படி பார்த்துருந்தா கூட அது கூட நாங்கள் ரொம்ப ரசிப்போம். ரஜினி ரசிகன் அப்படிங்கிற வகையில் வந்து சில விஷயங்களை அவரை இன்னும் பெருமைப்படுத்துகிற மாதிரியான ஷார்ட்ஸ் இருந்ததுனாக்கா நல்லா இருந்திருக்கும். ரெண்டாவது, ரஜினி படத்தில் நாங்கள் பெரும்பாலும் ஒவ்வொரு ஸ்டைல் வந்து ரஜினியோட ரசிகர்கள் வந்து எதிர்பார்க்குறாங்க. இப்போ பாட்ஷா படமாக இருக்கட்டும், அவர் நடந்து வர்றது, வேகமாக நடந்து வர்றது இருக்கட்டும். அது மாதிரி எந்திரன் படத்தில் பிளாக் ஷீப் அப்படின்னு சொல்லுவார், அதுவாக இருக்கட்டும். அப்புறம் வந்து இப்போ ஜெயிலர் படத்தில் ஹுக்கும் அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும். ஒவ்வொரு படத்தில் அவர் அந்த சொல்கிற ஸ்டைல் இருக்குது பார்த்தீங்களா, அது மாதிரி இந்த படத்தில் எதுவும் ரஜினிக்குன்னு ஒரு
ஸ்பெஷலாக எதுவும் பண்ணலையோ அப்படிங்கிறது ஒரு சின்ன கருத்து. மற்றபடி ரஜினி ரொம்ப 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 இந்த வயசில் ரொம்ப ஆக்டிவாக இந்த மாதிரியான ஒரு கேரக்டரில் இவ்வளவு சுறுசுறுப்பாக இவ்வளவு விறுவிறுப்பாக நடிக்கிறது வேற எந்த நடிகராலையும் சாத்தியம் இல்லை அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு என்னுடைய சின்ன கருத்து. இதில் வந்து படத்தை பற்றி நான் விமர்சனம் பண்ணல, ரஜினி சாரை பற்றி விமர்சனம் பண்ணுறதுக்கு நமக்கு எந்த விதமான தகுதியும் கிடையாது, அதை விமர்சனம் பண்ணவும் கூடாது. ஏன்னா அவரை பார்த்து நாங்கள்லாம் வந்து இன்னும் நிறைய ஊக்கம், இப்படி இருக்க முடியுமா, இப்படி இருக்க முடியுமா, ஒரு மனுஷன் இப்படிலாம் இருக்க முடியுமா அப்படிங்கிறத ரொம்ப ஒரு ஊக்கம் அடைகிற இதில் தான் நாங்கள்லாம் இருக்கோம். அந்த வகையில் அவர் எங்கேயோ இருக்காரு, நாங்கள் எங்கேயோ இருக்கோம். ஸோ இது வந்து விமர்சனம் கிடையாது, அவரை இன்னும் நம்ம தூக்கி பிடிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு சின்ன கருத்து. அந்த வகையில் வந்து நம்ம லோகேஷ் டைரக்டர் வந்து ஒரு சின்ன ஏதாவது செஞ்சிருக்கலாம், தப்பு கிடையாது, இன்னும் கொஞ்சம் அவரை தூக்கி பிடிச்சிருக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய சின்ன கருத்து. நிறைய படங்கள் வந்துட்டு இருக்கு, அந்த வரிசையில இந்த படம் ஒரு கலவையான படம்னு சொல்றாங்க. அந்த கலவையான படம்னா அனிருத்தோட மியூசிக் இருக்கு. அனிருத்தோட மியூசிக் வந்து ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காரு. அந்த மோனிகா சாங்லாம் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காரு. மாஸ் ஹிட் இருக்கு. அந்த ஒரிஜினல் மோனிகா பெல்லூச்சியை வந்து இந்த பாட்டை வந்து பார்த்து பாராட்டி இருக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் அனிருத்துக்கு இது வந்து மிகப்பெரிய ஒரு ரீச்சு. ஷோபின் சார் வந்து சொல்லியிருக்காரு, அவர் இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு கார் ஒன்று வாங்கியிருக்காரு. அதை வந்து ஃபேஸ்புக்கில் போட்டு இன்னைக்கு வந்து கூலி படத்தில் நடித்தது மூலயமா தான் எனக்கு கிடைச்ச ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பு, இது வரைக்கும் நான் வந்து தென்னிந்திய லெவலில் தான் வந்து ஃபேமஸாக இருந்தேன், இந்த படத்து மூலிமா நான் உலக அளவில் என்னை வந்து பார்க்குற மாதிரியான ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்குன்னு இதில் நடித்த நடிகர்கள் எல்லோருமே பெருமைப்படக்கூடிய அளவில் தான் வந்து இந்த படம் வந்து இருக்குது. அதனால் தனிப்பட்ட முறையில் வந்து இந்த படம் வந்து நல்லா இல்லை அப்படி இப்படின்னு சொல்கிறதெல்லாம் ரொம்ப தவறுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய நெகட்டிவ் விமர்சனம் நான் பார்த்துட்டேன். நான் வந்து ஃபஸ்ட்டு வாட்டி இந்த படத்தை 2 வாட்டி பார்த்துட்டேன். ஃபஸ்ட்டு வாட்டி இந்த படத்தை பார்க்கும் பொழுது அந்த ரசிகர்களுடைய ஆர்ப்பரிப்பு இதையெல்லாம் பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் ஒன்று வருது பார்த்தீங்களா, அந்த சந்தோஷத்தில் தான் எல்லாரும் இருந்தாமே வாங்கி படத்தை யாரும் சரியாக பார்க்கல. ஃபஸ்ட்டு டே படத்தை வந்து சரியாக பார்க்கல. அதுக்கப்புறம் 2வது வாட்டி பார்க்கும் பொழுது தான் ஓ இதுக்காக தான் இந்த சீன் இப்படி எடுத்திருக்காங்க, இதுக்காக தான் இந்த சீன் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது வந்து புரிய வந்தது. முதல் 2வது இந்த மாதிரி ஒரு பெரிய நடிகர்கள் நடித்த படத்தை வந்து ஃபஸ்ட்டு டேவே பார்த்துட்டு விமர்சனம் பண்ணுறவங்க, நெகட்டிவ் விமர்சனம் பண்ணுறவங்களுக்கு என்னுடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோள் என்னன்னாக்கா, முதல் நாள் நீங்கள் எப்படி பார்த்தாலுமே இந்த ரசிகர்களுடைய ஆர்ப்பரிப்பு இதெல்லாம் இருக்கும் பொழுது உங்களுடைய கவனம் முழுசாக படத்தில் இருக்காது. அவங்க வந்து ஒரு டிஸ்ட்ராக்ட் பண்ணுற விதமாக தான் இருக்கும். அதனால் இந்த நடிகர் இல்லை, எந்த ஒரு பெரிய நடிகர் நடித்த படத்தை ரொம்ப பணம் செலவு பண்ணி ப்ரொடியூசர்ஸ் எடுத்திருப்பாங்க. அதை நீங்கள் நெகட்டிவ் விமர்சனம் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை ஒரு 2 வாட்டி 3 வாட்டி பாருங்கள். பார்த்துட்ட பிறகு நீங்கள் வந்து உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள். நெகட்டிவாக சொல்லி அந்த படத்தை வந்து டேமேஜ் பண்ணிடாதீங்கன்றது வந்து என்னுடைய ஒரு தாழ்மையான கருத்து. இது வந்து எல்லாருக்குமே பொருந்தும் தான் நினைக்கிறேன். எது ஒன்றுமே தவறாக பேசுறது ரொம்ப ஈஸி, அதில் உள்ள ஒரு பாசிட்டிவான விஷயத்தை சொல்கிறதுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். அந்த பாசிட்டிவான விஷயத்தை எடுத்து ஜனங்களுக்கு கொண்டு சேருங்க, அதுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ரஜினி படமா இல்லை, அமீர் கான் இருக்காரு, அதுக்கப்புறம் 4 பேர் 4 5 6 ஹீரோஸ் எல்லாம் கலந்த மாதிரி இருக்குங்கிற மாதிரி அப்படின்னு ஒரு விமர்சனம் போகுது. இல்லை, இப்போ வந்து ரஜினி சார் வந்து ஒரு மிகச்சிறந்த நடிகர். இது வந்து எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயங்கள் தான். இவன் முதல்லேருந்து அவருடைய படத்தை நீங்கள் பார்த்துக்கிட்டே வந்தீங்கனாலே தெரியும். அவர் வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அவர் 2 ஃபெயில்யூர் படம் வரும்போது இதுக்கப்புறமா ரஜினி அவ்வளோதான் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் அடுத்த படத்தை ஹிட்டு கொடுத்து நான் அப்படி இல்லைடா அப்படின்னு எல்லாருக்கும் நிரூபிச்சிருக்காரு. ஸோ அவருடைய ஒரு ரஜினி சாருடைய ஒரு படத்தில் அந்த ஈக்குவலாக நடிக்கிற கேரக்டருக்கும் தனிப்பட்ட ஒரு ரோல் கொடுத்து அவங்களும் சிறந்த முறையில் நடிக்கிறதுக்கு ஒரு ஆப்ஷனை அவர் என்றைக்குமே வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கறதுல அவர் வந்து தவறினது கிடையாது. அந்த வகையில் இந்த படத்துலையும் அவர் கூட நடித்த எல்லா கேரக்டரும், இப்போ ரச்சிதான்னு ஒரு லேடி ஒன்று நடிச்சிருந்தாங்க, எக்ஸலண்ட் பர்ஃபார்மன்ஸ்.
அவங்க வந்து கடைசி நேரத்தில் அவங்க இப்படி பண்ணுவாங்களான்னு நல்ல ஒரு ட்விஸ்ட் அது. அவங்க வந்து ரொம்ப நல்லா பண்ணி ஒரு சண்டை போட்டு ஒரு லேடி வந்து இந்த அளவு பண்ணுவாங்களா அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு சீன் அட்டகாசமாக வச்சுருந்தாங்க. ஷோபின் பாபுக்கு சூப்பரான சீன் வச்சுருந்தாங்க. அது மாதிரி உபேந்திராஜி வந்து நடிச்சிருந்தார். அவருக்கும் அந்த இடத்துல என்ன பர்ஃபார்மன்ஸ் நல்லா கொடுக்க முடியுமோ அதை நல்ல வகையில் பண்ணியிருந்தார். ஒன்றும் தவறான பார்க்குற விஷயமா இல்லை. அமீர் கான் அவர்களுடைய சீன் வந்து எல்லாம் படம்லாம் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறமா ஒரு ஃப்ரெண்ட்லி கெஸ்ட் ரோலாக தான் அவர் வந்திருக்காரு. அதனால் அதை வந்து நம்ம கமெண்ட் பண்ண முடியாது. ஒரு மரியாதையின் பேரில் அந்த படத்தை வந்து நார்த் இந்தியாலையும் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க ஒரு கமர்ஷியலாக பண்ண ஆஸ்பெக்ட் அது. காமெடியன் ஆகிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. புகைப்பிடித்தல் காமெடியன் ஆக்குறது வில்லன் ஆக்குறது அப்படிங்கிறதுலாம் அங்கே கிடையாது. அங்கே வந்து அவர் வந்து அந்த கெஸ்டர் அவர் அங்கே வந்தார்னாக்கா நார்த் இந்தியாலையும் அந்த படம் வந்து கொஞ்சம் ஈஸியாக ப்ரமோட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் டைரக்டர் ப்ரொடியூசருடைய ஒரு டெசிஷனின் பேரில் அவங்கள வந்து கேட்டிருக்காங்க. அவரும் வந்து ரஜினி சார் மேலே இருக்கிற மரியாதையினால் அவர் வந்து அங்கேயே கூலி ரிவ்யூ இது ரிலீஸும் போது சொல்லியிருந்தார், நான் வந்து எந்த படம் நடித்தாலுமே அதில் உள்ள கேரக்டர்லாம் பார்த்து அனலைட் பண்ணி அப்புறமா தான் நான் வந்து அப்பாயின்மெண்ட் கொடுப்பேன். இந்த படத்துக்கு நான் கதைங்களை ஒன்றும் கேட்கல. ரஜினி சார் அப்படின்னு சொன்ன உடனே அவர் கூட நமக்கு ஒரு படம் கிடச்சிது அப்படிங்கிற ரஜினி சார் மேலே உள்ள மரியாதையின் பேரில் தான் இந்த படத்தை ஒத்துக்கிட்டேன் அப்படிங்கிறது வந்து அவர் வந்து ரொம்ப தெளிவாக வந்து அவர் பதிவு பண்ணியிருக்காரு. அப்படி ஒருத்தர் வந்து நடித்து கொடுக்குற பட்சத்தில் அவரை பற்றி தவறான ஒரு விஷயமோ இல்லை வேறு எதனா ஒரு விஷயமோ கருத்து சொல்கிறதுங்கிறது வந்து நெகட்டிவாக சொல்கிறதுங்கிறது ரொம்ப தவறான ஒரு விஷயம் சார். அது மாதிரி சொல்லக்கூடாது. ஏன்னா அவர் வந்து அந்த படத்தை ப்ரமோட் பண்ணுறதுக்கு ஒரு உதவி செஞ்சுருக்கிறாரு அப்படிங்கிற வகையில் தான் அதை பார்க்கணுங்க. வந்து ஆக்சுவலி அந்த படத்தோட கிளைமேக்ஸ் சீனில் அவர் அந்த சீன் இல்லைன்னா கூட படம் அதோட நல்லா தான் இருக்குது. அந்த சீன் ஒரு 3 minutes இருக்குது, அவ்வளோதான். அதுக்கு மேலே அது ஒன்றும் சொல்கிறதுக்கு அது கருத்து சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அவரோட ரோல் அந்த ரோலில் அவர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, அவ்வளோதான். சரி, இப்போ ரஜினி படம்னாலுமே முன்னாடிலாம் முள்ளு மலரும் நிறைய படங்கள்லாம் பார்த்தாச்சு ஃபேமிலி ஓரியண்டா. அது வெளியே போய் இப்போ வந்து எடுத்த உடனே கத்தி குத்து ஒரு ஃபேமிலி ஓரியண்டா இல்லை. ஒரு இன்னும் மக்கள் வந்து அதுதான் நான் வந்து முதல்ல சொன்னேன். அது வந்து ஏ-ரேட்டட் ஃபிலிம்னு பண்ணாமல் ஜனரஞ்சகமாக சின்ன பசங்களும் பார்க்குற மாதிரியா அவர் வேறு ஏதான ஒரு யோசித்து இன்னும் கொஞ்சம் சூப்பராக ரஜினிகாந்தை வந்து ப்ரமோட் பண்ணிருக்கலாம் சில படம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ரஜினி சார் வந்து எல்லாம் தெரியாம அந்த படத்தை பண்ணினாரு அப்படின்னு சொல்ல முடியாது. அவர் வந்து சில விஷயங்கள் வந்து அவர் வந்து மாற்றி அமைக்கக்கூடிய மாற்றி பண்ணுங்க அப்படின்னு சொன்னா யாரும் மாற்றி பண்ண மாட்டேன்னு சொல்ல போறதும் கிடையாது. ஆனா அவருடைய பெருந்தன்மை அது வந்து டைரக்டரோட ஃபிலிமா இருக்கணும் அப்படிங்கிற அவருடைய பெருந்தன்மையினால அவர் எதையுமே மாற்றி அமைக்கல அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஆனால் அவர் என்னோட சீன் வந்து ஜனங்கள்லாம் பார்க்கணும், நீங்கள் கொஞ்சம் இந்த சீனை இப்படி மாற்றிக்கோங்க அப்படின்னு அவர் வந்து டைரக்டருக்கு சொல்லியிருந்தாருன்னா ஒருவேளை அவரும் அதை வந்து மாற்றிருக்கலாம். இந்த சில விஷயங்களை ரஜினி சார் மனசில் வச்சுன்னு இனிமேல் வரக்கூடிய படங்களில் அவர் வந்து உலக அளவில் இன்னும் பெரிய ஹிட்டு கொடுக்கக்கூடிய படங்களாக பண்ணணுங்கிறது தான் என்னுடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோள். என்னுடைய இறைவன்கிட்ட பிரார்த்தனை அவர் வந்து இன்னும் 100 வருஷம் நல்லா இருந்து இன்னும் சூப்பரான படங்களை ஜனங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா அவருடைய ரீச்சுக்கு எல்லாரும் சொல்கிறத விட அவர் வாயால் ஒரு விஷயத்த சொன்னார்னாக்கா அது வந்து உலக அளவில் ஒரு ரீச் இருக்குது. அதனால் அந்த ஒரு பொறுப்புணர்ச்சியை உணர்ந்து அவர் இன்னும் ஒரு நல்ல ஒரு படங்களாக நடிப்பார் அப்படிங்கிறதுல எனக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆமாம், அந்த படத்தில் கூட ஒரு சீன் வரும். ஒரு முதல்ல பாட்டு வரும்போதே எல்லாரும் குடிக்கு ரெடியானு அப்புறம் காய்ச்சி வச்சுருப்பாங்க ஒரு ட்ரம்மில். அது பாட்டில் என்ன பண்ணுவாரு, தட்டி விட்டுருவார் யாரும் குடிக்கக்கூடாதுன்னு. ஆமாம், அது வந்து யாரும் குடிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு நல்ல விஷயம் தான் சொல்லியிருக்காங்க. பின்னாடி அவரையே குடிக்க வச்சுட்டாங்க. அது அந்த மாதிரியான ஒரு சீனை அவாய்ட் பண்ணிருக்கலாம். ரெண்டாவது அதில் அந்த பாட்டிலோட பேர் பவர் ஹவுஸ் அப்படின்னு போட்டு அந்த ஒரு பிராண்டை வந்து போட்டு ப்ரமோட் பண்ணிருக்கிறாங்க. அதுதான் சொல்லிட்டு போறாரு. இந்த பவர் ஹவுஸ்னா பெரிய வேற மாதிரி இருந்துச்சு. பவர் ஹவுஸ்ங்கிறது குடியே தான் பவர் ஹவுஸ். சில விஷயங்கள் வந்து அவர் ரஜினி சார் வந்து அவருடைய பெருந்தன்மை அவர் டைரக்டர் எப்படி சொல்றாரோ அப்படி நடிச்சு கொடுத்துட்டு போயிடுறாரு. சில சீன்களை முதல்ல அப்படி வச்சுட்டு அதுக்கு உல்டாவா பின்னாடி ஒரு விஷயத்த பண்றத வந்து தவிர்த்து இருக்கலாம்.
மேபி அவர் கொடுத்த நாகார்ஜுனா வந்து அவருக்கு பாட்டில் கொடுத்து குடிக்க சொன்னா கூட இல்லை சார் நான் டீ டோட்டலர், நான் வந்து குடிக்க மாட்டேன், குடினால நிறைய இதுவாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு குடிக்காமையே கூட அந்த சீனை வந்து பண்ணியிருக்கலாம். அது எதுக்கு உடைச்சிருக்கணும், அத்தனை பாட்டிலையும் உடைச்சிட்டு ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கலாம். அங்கே ஒரு மாஸ் சீன் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கலாம். அப்போ பழைய பாட்டு போட்டு ஒரு ஆட்டம் வேற வந்துருச்சு, குடிச்சிட்டு ஆடுற மாதிரி. அதெல்லாம் குடிக்காமையே அதை பண்ணிருக்கலாம். அந்த சீன்ல அவரை குடிக்க வச்சு பண்ணணுங்கிறது அவசியம் இல்லை அப்படிங்கிறது தான் தோணுது. ஆனா ஓவராலா பார்க்கும்போது இது நெகட்டிவ் விமர்சனம் ஒண்ணுமே கிடையாது. இது வந்து ஒவ்வொருத்தர் நான் படம் பார்த்துருக்கேன், இந்த படம் இப்படி இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விமர்சனமா இல்ல என்னுடைய கருத்துன்னு நீங்க வச்சுக்கலாமே வந்து நெகட்டிவ் விமர்சனம் நிச்சயமா கிடையாது. நெகட்டிவ் விமர்சனம் இந்த படம் மட்டும் இல்லை, எந்த படத்தையுமே நெகட்டிவ் விமர்சனம் செய்யக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா ரஜினி படம்னாலுமே எப்பவுமே அந்த கால படங்கள்ல 20 வருஷத்துல தொலைஞ்சு போயிடுவார், கடைசியில கிடைப்பாரு. அப்புறம் பார்த்தா அம்மா, இப்போ தளபதியில பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷம் கழிச்சு அம்மாவை பார்ப்பாரு. இன்னும் நிறைய படம் நடிச்சிருக்காரு. அந்த மாதிரி தொலைஞ்சு போயிடுவாரு சின்ன வயசுலயே. அப்புறம் ஏதோ ஒரு விஷயத்துல கிடைப்பாரு, அதுக்கப்புறம் அந்த வீட்டோட பழகுவாரு. அப்படிதான் நிறைய கதைகள் வரும். அதே மாதிரி இந்த படத்துல வந்து 30 வருஷம் நண்பருக்காக அவர் வந்து அழகா ஒரு கதை சொல்றாரு, கடைசியா எல்லாத்தையும் லிங்க் பண்றாரு. பொண்ணு கூட அப்பதான் ஸ்ருதிகாசங்கிறது அப்பதான் தெரியுதான் பொண்ணுங்கிறது. இவ்வளவு நாளா நண்பன்ட்ட அந்த பொண்ணு முன்னாடி கேட்கலைய விஷயம், தொலைஞ்சு போன பொண்ணு முன்னாடி என்ன ஆச்சுன்னு தெரியலையா, அது எதுவுமே இல்லை. கடைசியில அந்த கூலி நம்பர் 5862 அது 5821 கரெக்டா ஞாபகம் வச்சிருக்கீங்க. ஸோ அந்த நம்பர் யார் சொல்றாங்களோ அதான் பொண்ணு அப்படின்னு சத்யராஜ். அதாவதுங்க தீன்னு ஒரு படம் வந்தது பழைய காலத்துல, தீன்னு 1979 நினைக்கிறேன், 1979 நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்து அப்புறமா அதுக்கு ஒரு வருஷம் முன்னாடி தான் பிறந்தேன். 78 பிறந்தேன், 79 இந்த படம் வந்தது. நான் 4 வயசு 5 வயசு இருக்கும்போது இந்த படத்தை பார்த்தேன். கழுகுன்னு ஒரு படம் வந்தது, ரைட்டுங்களா, பில்லான்னு படம் வந்தது. இது எல்லாத்துலேயுமே அவர் அந்த பேட்ச் வந்து 786 அந்த நம்பர் தான் வச்சிருப்பார். அந்த பேட்சில் அவர் சுடும் பொழுது அந்த பேட்ச் தான் அவரை காப்பாற்றும். அது ஒரு இஸ்லாம் அப்படி கிடையாது, அது ஒரு ஆன்மீக ரீதியான ஒரு விஷயம். அந்த கடவுள் வந்து அவரை காப்பாத்துறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது வச்சிருப்பார். இந்த 5821 எதுக்கு வச்சிருக்காரு அப்படின்னாக்கா, இந்த லோக்கி அவருடைய ஃபாதர் வந்து ஏதோ இந்த நம்பர்ல வந்து வேலை செஞ்சாரு முன்னாடி, அவருடைய ஒரு ஞாபகார்த்தமா இந்த நம்பரை வந்து அவருக்கு கொடுத்தாங்கன்றது சொல்றாங்க. அது என்னன்றது எனக்கு தெரியல. 5821 வச்ச ரீசன் அதான் சொல்றாங்க. அது என்னங்கிறது எனக்கு முழுசா தெரியல. அதனால அந்த நம்பரை வந்து மாத்திட்டாங்க அப்படிங்கிறது தான் சொல்றாங்க. ரெண்டாவது விஷயம் வந்து இந்த லாஜிக்கல் ஓட்டையெல்லாம் நம்ம பெருசுபடுத்த வேண்டாம். ஏன்னா அவருடைய பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கு. அதுதான் இந்த படம் பார்க்க போனா நல்லா இருக்கா இல்லையா, அவருடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு, கூட இருக்கிற ஆக்டர் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு. ஏன்னா இது ஒரு கமர்ஷியல் படம். இங்க வந்து நீங்க ரொம்ப லாஜிக்ஸ் எல்லாம் எதிர்பார்க்க முடியாது, எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணவும் முடியாது. அப்படின்னா படம் இன்னும் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் விஷயத்த வந்து மற்ற நடிகர் நடிச்ச பார்த்துலாமே, இவர் நடிச்சா ஒரு ஏதோ ஒரு விஷயத்த சொல்லணும் மக்கள்கிட்ட. ஏன்னா இவர் எதை சொன்னாலும் ஏத்துப்பாங்க. என்ன அந்த மாதிரி இந்த படத்துல யாரும் குடிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த முதல்லயே சொல்லியிருக்காரு. கடைசியா வந்து அந்த ரச்சிதா வந்து கட்டி போட்டுட்டு அந்த பையன்கிட்ட சொல்லுவாரு, அவர் வந்து நாகார்ஜுனோட பையன், நீ வந்து மாட்டி விட்டுட்டேன்னு நினைக்காத, இந்த விஷயத்துல இருந்து தப்பிச்சிட்டேன்னு நினைச்சுக்கோ அப்படின்னு ஒரு டைலாக் ஒன்று சொல்லுவார். இது வந்து எல்லா துன்பத்திலையும் ஒருத்தங்க வந்து போயிட்டு வெளியில வராங்க தெரியுமா. ஒருத்தர் ஒரு நல்ல துன்பத்தை அனுபவிக்கிறாங்க, அவங்க வாழ்க்கையில போயிட்டு அப்பாடான்னு வெளியில வராங்க தெரியுமா. அப்ப கூட உள்ள நண்பர்கள்லாம் சில பேர் என்னை போய் இதுல மாட்டி விட்டானே அப்படின்னு வந்து நினைப்பாங்க. அந்த நேரத்துல இறைவன் அவங்களுக்கு ஒரு அனுபவம் கொடுக்குறாங்க இல்லையா. ஸோ அதை பார்த்துட்டு அவர் மீண்டு வரும்பொழுது அங்க ஒரு பெரிய விழிப்புணர்வு ஏற்படும் எல்லாருக்குமே. சரி, அந்த ஒரு விஷயத்த வந்து யாரும் அந்த மாதிரி போயிட்டீங்கன்னு நினைக்காதீங்க, நீங்க எதுல இருந்தோ தப்பிச்சு மீண்டு வந்துட்டீங்க அப்படின்னு நினைச்சுக்கோங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம். அந்த மாதிரியான ஒரு விஷயங்க அது. அது வந்து சரியான டயலாகு, சிம்பிளான டயலாகு, நச்சுன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டே போகலாம். படத்துல வந்து லாஜிக்கே இல்லைங்கிற மாதிரி சொல்றாங்க. இல்ல சார், இது வந்து கமர்ஷியல் படம் சார், லாஜிக் இல்லாமல்லாம் இல்லை. எல்லா விஷயத்தையும் அவங்களால வந்து எடுத்து உள்ள கொண்டு வந்திருந்தாங்கன்னா படம் இன்னும் கொஞ்சம் லென்த்தா போயிருக்கும்.
சில விஷயங்களை கட் பண்ணியிருக்கலாம், இப்படியெல்லாம் வந்து நம்ம சொல்லலாம். அந்த மாதிரி கட் பண்ணக்கூடிய விஷயங்கள் எங்கேயுமே கிடையாது. நீங்க கட் பண்ணக்கூடிய விஷயம்னு பார்த்தா லாஸ்டா படம் முடிஞ்ச பிறகு அமீர் கான் வருவார். அந்த போர்ஷன் இல்லைன்னா கூட படத்தோட எண்டு கரெக்டா தான் இருக்கும். யாருமே முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அமீர் கான் வந்து ஒரு கெஸ்ட் ரோல்ல ஒரு நண்பர் மாதிரி தான் வந்து பேசுறாரு. 5 பேருக்கு மறுபடியும் ஆரம்பிச்ச மாதிரி ஆயிடுச்சு. அந்த போர்ஷன் இல்லைனாலும் படம் வந்து கம்ப்ளீட்டட் அப்படின்னு தான் சொல்லலாம். மற்றபடி நடுவில் நீங்க ஒரு இல்லாம ஓட்டுன மாதிரி ஆயிடுச்சு. பெரிய வில்லம் வரான்னு சொல்லிட்டு பார்த்தா அது வந்து அவருடைய பெருந்தன்மைக்காக வரணுங்கிறதுக்காக ஒரு மரியாதையின் பேர்ல அவர் வந்து செஞ்சு கொடுத்தது. அதை வந்து நீங்க படத்துடைய கம்பேர் பண்ற விஷயம் கிடையாது. அது வந்து படத்துடைய கடைசி போர்ஷன் அவர் வந்து நார்த் இந்தியாவில் ப்ரொமோட் பண்றதுக்காக கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ல எடுக்கப்பட்ட ஒரு விஷயம். அது அவ்வளவுதானே வந்து அமீர் கானுக்கு நிஜமாவே படத்துல வேற எந்த கேரக்டருமே கிடையாது. அவர் வந்து சின்ன வயசுல அவர் வந்து ரஜினி சார் வந்து ஒரு அவங்க அம்மா அப்பாவோட நின்று அவர் கூலியா வேலை செஞ்ச போது அங்க ஒரு ஒரு சீன் ஒன்று பண்றாரு. அதை அவங்க அம்மா அப்பா கூட நின்று பார்த்துருக்காருன்றத அதை வந்து அங்க லிங்க் பண்றாரு. அப்ப கூட அந்த படத்தோட அவர் அந்த சீனை லிங்க் பண்றாரு. நான் வந்து சின்ன வயசுல பார்த்துருக்கேன், உங்களை என் கூட வச்சுன்னு வேலை செய்யணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன், இப்போதான் உங்களை பார்க்குற சந்தர்ப்பம் கிடைக்குது அப்படிங்கிறத வந்து அவர் அப்பயும் அந்த படத்தோட அதை லிங்க் பண்ணி அழகாக முடிச்சிருக்காங்க. ஸோ இது நிறைய விமர்சனங்கள் இப்போ ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ சட்டை மாற அது இதுன்னு எல்லாருமே சார் நிஜமாவே அவருக்கு அவர் வந்து ப்ளூ சட்டை மாறணும், எல்லா படத்தையும் தான் விமர்சனம் ப்ளூ சட்டை மாறணும் அவரே ஒரு படம் எடுத்தார் சார். அது அந்த படத்தை பார்க்கவே அந்த படத்தை 10 நிமிஷம் கூட உட்காந்து பார்க்க முடியல சார். அப்படி ஒரு படம் எடுக்கிறவர் 300 படத்தை பத்தி குறை சொல்றதுக்கு அவருக்கு என்ன ஒரு இது இருக்குன்னு தெரியல. அவரை பத்தி நான் அதுக்கு மேல சொல்ல விரும்பல. ஏன்னா அவர் நம்ம எடுத்த படமே ஓட்டாங்கும் போது நம்ம இன்னொருத்தனை போய் சொல்றோமே அப்படிங்கிற ஒரு சென்ஸே இல்லாம அவர் பேசுறாரு. விமர்சனம் பிரம்மாவா இருக்காரான்னு தெரியல. திரை விமர்சன பிரம்மா இல்ல சார். நெகட்டிவா ஒரு படத்தை விமர்சனம் பண்றது மூலியமா தான் பிரபலம் அடையிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப தவறான விஷயம். அந்த மாதிரிதான் அவர் பிரபலம் அடைஞ்சிருக்கிறாரு. அவர் ஒரு படத்தை பாசிட்டிவா விமர்சனம் பண்ணாருங்கிறது ரொம்ப ஒரு சில படங்கள் தான். அவர் பாசிட்டிவா விமர்சனமே பண்ணலன்னு சொல்லல. ஆனா ஒருத்தர் பெரிய நடிகர்கள் நடித்த படம்னா அதை நெகட்டிவா விமர்சனம் பண்றாரு. அவருக்கு தேவையான படங்கள்னா அதை வந்து பாசிட்டிவா சொல்றாரு. இந்த மாதிரியான ஒரு ஆஸ்பெக்ட்ல தான் அவருடைய விமர்சனத்தை வந்து பார்க்க முடியுது. முதல்ல அவர் விமர்சனம் பண்ணதெல்லாம் நல்லா இருந்தது. போக 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 அவர் வந்து ஒரு சாரரா மாறிட்டாரோ. அவர் நடிச்ச படம் எப்படி இருக்கு, அவர் விமர்சனம் பண்ணியிருக்காருல்ல, அது என்ன சொல்றாரு? அவர் நடிச்ச படத்தை அதுதான் நல்லா இல்லைன்னு தான் சொல்றேன். அவரே சொல்லிட்டாரு. அவர் என்ன சொல்றாரு? அவர் வந்து நல்லா இல்லைன்னு சொல்றாரு. அவரே சொல்றாரு ஆன்டி இந்தியன்ல நல்லா இல்ல படம். அவர் வந்து என்னால் அப்படி எடுக்க முடியலங்கிறது அவரே சொல்லியிருக்காரு. அங்க ரெண்டாவது விஷயம், ஒரு இந்த மாதிரி ஒரு கமர்ஷியல் ஹிட் படத்தை இன்னைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நேற்று வரைக்கும் ஹவுஸ்ஃபுல் தான். 5 நாள் ஆகுது. திங்கக்கிழமை ஆனால் கூட ஞாயிறு வழக்கமாக வெள்ளி சனி ஞாயிறோட முடிஞ்சிடும். நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா ஹவுஸ்ஃபுல், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஹவுஸ்ஃபுல். டிக்கெட் வாங்கினது கஷ்டமாக தான் இருக்கும். என்டர்டெயின்மெண்ட் வரி கட்டி வேஸ்ட்னு சொல்கிறாங்களே, என்டர்டெயின்மெண்ட்டே இல்லை படத்தில் அப்படின்னு அப்படியும் ஒரு கமெண்ட்லாம் போகுது, சில விமர்சனங்கள். சார் அந்த படம் ஃபுல்லாகவே என்டர்டெயின்மெண்ட் தான் சார். நீங்கள் ஒரு ஒன்று கேட்டுறாங்க, அந்த டிக்கெட்லேயே வரும் திரையரங்க டிக்கெட். அந்த இது பொழுதுபோக்கே இல்லை, ரஜினி படமாவே இல்லை அப்படின்னு ஒரு விமர்சனம். சார் ரஜினி படம் அதுதான் சொல்லிட்டேனே சார். லோகேஷ் கனகராஜ் ரஜினிக்காக இந்த படத்தை செய்யலை. ரஜினியோடைய நடிப்பு சூப்பராக இருக்குது, ரஜினி சூப்பராக நடிச்சிருக்காரு, அவருடைய நடிப்பை குறை சொல்ல முடியாது. ஆனால் ரஜினியை தூக்கி பிடிக்கிற மாதிரியான ஒரு சூப்பரான சீன்ஸ் பழைய ரஜினி, அந்த மாதிரி பழைய ரஜினி வரும்போது எப்படி பழைய ரஜினி வரும்போது பழைய ரஜினியை காமிச்சிருக்காங்க. பழைய ரஜினியை பாதி படம் ஓட்டிருக்கலாம், பழைய ரஜினியை காமிச்சிருக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன்னு, நீங்க பாட்ஷா படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஃப்ரேமுக்கு ஃப்ரேமு கரெக்டா இருக்கும். ரஜினி வர சீன்ல எல்லாம் எழுந்து நின்று கை தட்டுவாங்க. அது எதுவுமே மிஸ். இப்ப ரீரிலீஸ் பண்ணாங்க பாட்ஷா படத்தை. ஃபர்ஸ்ட் டே பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் டைம் ரிலீஸ் பண்ணும்போது என்ன ஒரு எஃபெக்ட் இருந்ததோ அந்த எஃபெக்ட் இப்பயும் இருந்தது. இப்ப ரீரிலீஸ் பண்ண உடனே அப்ப பார்க்காத சின்ன பசங்க எல்லாம் இப்ப வந்து தியேட்டர்ல வந்து பார்த்து எல்லாரும் கை தட்டி ஆரவாரம் பண்ணாங்க. எல்லாம் நல்லா இருந்தது. பாட்ஷா வந்து கரெக்டா போகும், அதாவது லாஜிக் வந்து அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி போகும், முடியும் போது கரெக்டா முடிஞ்சிடும். இந்த படத்துல வந்து பாட்ஷால கடைசி டைலாக் பண்ணா கூட அவர் வந்து அந்த ரகுவரனை தூக்கி பிடிச்சு வந்து நெருப்புல போறதுக்கு போவார். அப்போ வந்து அந்த போலீஸ்காரன் சொல்லுவார், இந்த பார் நீ பழைய பாட்ஷா இல்லை, நீ இப்ப மாணிக்கம், நீ
இது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவார். உடனே அவர் சொல்லுக்கு மரியாதை கொடுத்து உடனே அதை போட்டுட்டு அவர் வந்து அவர் தம்பி வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி அந்த வில்லனை சுட்டு கொன்னுடுவார். ஸோ இது வந்து ஒரு சின்ன 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 ஃப்ரேமில் கூட சக நடிகர் இது என்ன விஷயம் காமிக்குதுன்னா, சின்ன சின்ன அந்த இடத்துல அவரே வந்து அதை போனா போது விட்டுட்டு போறேன், நான் மார்னிங் கிடையாது, உன்னை ஓடுறேன், போலீஸ்ல பிடிச்சி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பிடிச்சி கொடுத்து முடிக்கலாம். ஆனா அந்த இடத்துல அந்த கூட இருக்கிற நடிகருக்கு ஒரு சின்ன ஒரு ரோல் வேணும், அவர் வந்து ஏதான ஒன்று செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அந்த இடத்துல அவங்க அந்த டயலாக் இன்னைக்கு மறக்க முடியல. ஆண்டனியும் மறக்க முடியாது. அந்த கூட வந்து அந்த லாஸ்ட் மினிட்ல அந்த போலீஸ்காரருக்கு அந்த நடித்தவருக்கு ஒரு 2-3 ரோல் தான் இருக்கும் படத்துலயே. ஆனா அவர் இன்னைக்கும் அவருடைய முகம் வந்து இன்னைக்கு ஞாபகம் இருக்கு. அந்த மாதிரியான ஒரு ரோல் வந்து இருக்கும். அந்த மாதிரி இதுல வந்து உங்களுக்கு சக நடிகர்கள் எல்லாருமே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ரஜினியும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அவருடைய ஏஜுக்கு இந்த மாதிரி நடிக்கிறதெல்லாம் ரொம்ப அசாத்தியமான ஒரு விஷயம். பாக்கி பேர்லாம் இந்த மாதிரி நடிச்சிருக்கவே முடியாது. ஆனால் அவரை இன்னும் ஒரு சூப்பரா காமிச்சிருக்கலாமோ, சின்ன பசங்களும் கொண்டாடுற மாதிரி காமிச்சிருக்கலாமோ அப்படிங்கிறது ஒரு விஷயம். ரஜினி படத்துல ரஜினியே நிறைய காமெடி பண்ணுவார். காமெடின்னு தனியா தேவையில்லை, ரஜினியே வந்து நிறைய காமெடி பண்றதுனாலதான் அவருடைய படங்களை எல்லாரும் பாக்குற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் நடக்கும். அந்த வகையில வந்து இந்த இடத்துல ஒரே ஒரு இடத்துல தான் ரஜினி வந்து அந்த கூட நடிக்கிறவங்க அப்படி பயமுத்துற மாதிரி பண்ணுவார். அந்த மாதிரி ஒரு இடம், இன்னும் ஒரு 2 இடம் சொல்லலாம், அவ்வளவுதான். ரஜினி அந்த காமெடி வந்து அவ்வளவு ஒரு எடுப்பா எடுக்கல. அது எல்லாரும் சிரிக்கிற அளவுக்கு அந்த காமெடி வந்து இடம்பெறல. ஏன்னா ரொம்ப சீரியஸான மூவி. அவர் வந்து எதையோ ஒன்று தேடி போயிட்டு இருக்காரு, அவர் வந்து ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்காரு. அப்ப நடுவில் காமெடிக்கு வாய்ப்பு இல்லாத ஒரு விஷயத்த வந்து அங்க பண்ணினாலும் அதுவும் ஒரு ஃபெயில்யூர் ஆகும். வாய்ப்பு இல்லை அங்க காமெடிக்கு இந்த படத்துல. அதிரம் அரங்கம் அதிரட்டுமேங்கிற மாதிரி பாடல்லாம் இருந்தாலும் மோனிகா தான் ஹிட் ஆச்சு. கடைசியில ரஜினி பாட்டு ஹிட் ஆகல. ஒரு படத்துல ரஜினி பாட்டு வந்து ஹிட் ஆகும். இல்ல சார், இதுல வந்து ரஜினி சாரே வந்து சில மோனிகால ரஜினிகாந்த் அவர்கள் கூட நடிச்சிருக்கலாம். இந்த டான்ஸ்ல அவர் ஓரமா நின்னு பாக்குறாரு. அந்த ஸ்கோர் வந்து இவர் வாங்கிட்டு போயிடுறாரு, சபின். ஆமா, ஷபின் வாங்கின்னு போயிடுறாரு. அது வந்து ரஜினியோட ஒரு பெருந்தன்மன் தான் சார் சொல்லுவேன். திருப்பியும் ஒரு நடிகரை பர்ஃபார்ம் பண்ண வச்சு ரஜினி பாட்டு இல்லைங்கிறது அது வச்சிருக்கலாம் சார். ஏதாவது ஒரு முதலாளி, அப்புறம் ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு பாட்டு, படையப்பான ஒரு பாட்டு. சரியான விஷயம் நீங்க சொல்றீங்க, ரொம்ப சரியான ஒரு விஷயம். அந்த வகையில ரஜினிக்கு ஒரு சூப்பரான ஒரு பாட்டு கொடுத்து ஒரு மெலடி சாங் கொடுத்துருக்கலாம் சார். அனிருத் வந்து எந்த ஒரு படத்துலயும் அவர் வந்து ஒரு ஜிங் டக்னு பெருசா ஒரு காது இறைக்கிற மாதிரி மியூசிக் போட்டு அதை வந்து ரீச் பண்ணிடுறாரு. அது அவருடைய திறமை, அவர் ரீச் பண்ணிடுறாரு. எந்த ஒரு விஷயம் பண்ணாலுமே அதை உலக அளவுல கொண்டு செல்றதுங்கிறது ஒரு தனி திறமை. அந்த வகையில அனிருத் வந்து பாராட்டப்படக்கூடியவர் தான். ஆனால் சில பெரிய நடிகர்கள் இந்த மாதிரி பண்ணும் பொழுது ஒரு படத்துல ஒரு 2 மெலடி சாங் கொடுத்துருக்கலாம். ஒரு தாயை பேஸ் பண்ணி ஒரு அந்த பொண்ணை பேஸ் பண்ணி ஏதான ஒன்று கொண்டு வந்து ஒரு மெலடி சாங் ஒரு ஹிட்டு கொடுத்துருக்கலாம். அது வந்து அது செய்ய மாட்டேங்கிறாங்க, செய்யலை. இது வரைக்கும் அனிருத் வந்து அந்த மாதிரி செய்யலை. இந்த படத்துல பிஜிஎம் வந்து நிக்கல. ஒரு பிஜிஎம் அப்படியே மெலிசா அப்படியே போகும். ஆனா இந்த படத்துல பிஜிஎம்மே சொல்லிக்கிற மாதிரி இல்லை. கடைசி வரைக்கும் ஒரு இழுத்துட்டு போகும். அப்படியே பாட்சால வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆமா, அப்படியே கடைசி வரைக்கும் இந்த படத்துல பிஜிஎம் வந்து அது ரஜினிக்குன்னு தனியா ஒரு பிஜிஎம் இல்ல, அப்படி வேணா சொல்லலாம். பிஜிஎம் நிக்கலன்னு சொல்ல முடியாது. பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் நல்லா தான் இருக்கு, மைண்ட்ல வரல. ரஜினிக்குன்னு செப்பரேட்டா ஒரு பிஜிஎம் இல்ல. முதல்ல அந்த சூப்பர் ஸ்டார் அந்த டைட்டில் போடுறாங்க பாத்தீங்களா, அந்த பிஜிஎம் அன்னைக்கு போட்டது இன்னி வரைக்கும் நிக்கிறது இல்ல. அந்த மாதிரி நிக்கிற மாதிரியான ரஜினிக்குன்னு ஒரு ஸ்பெஷலான பிஜிஎம் வந்து அவர் வந்து கொடுக்கல. ஆனா ஓவராலா நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அவங்க இப்போதான் இவங்க வந்து இளம் தலைமுறையினர். இவங்களை இப்போ 90s பார்த்த ரஜினிய இவங்க பார்க்கல அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு அபிப்பிராயம். அந்த மாதிரி இவங்க வந்து பார்த்து அதை அனுபவிச்சிருந்தாங்கன்னா, நல்லா 90s கிட் அந்த மாதிரி அனுபவிச்சிருந்தாங்கன்னா இவங்களுக்கு அது வந்து புரிய வரும். இவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு ஆஸ்பெக்ட்ல இவங்க யோசிக்கலையோ அப்படிங்கிறது தான் தோணும். பட் யோசிச்சிருந்தாங்கன்னா அதை விட இன்னும் சிறப்பாக பண்ணியிருப்பாங்க, அப்படிதான் சொல்ல வருது. ஏன்னா அந்த தேவா வந்து இந்த மியூசிக்கை எப்படி போட்டாரு அப்படிங்கிறத ஒரு
இதுலயே சொல்லியிருப்பாரு, நான் வந்து ரஜினிக்காக இது பண்ணேன், தேவா அன்னைக்கு போட்டது சூப்பர் ஸ்டார் அந்த டைட்டிலுக்கு போடுற மியூசிக்கு இன்னி வரைக்கும் அதை எல்லாரும் யூஸ் பண்றாங்க. சூப்பர் ஸ்டார் அதை யூஸ் பண்றாரு. சூப்பர்மேனுக்கு போட்ட மாதிரி அவர் வந்து அப்பயே வந்து சொல்லி எதுக்குப்பா இந்த சூப்பர் ஸ்டார்லாம் போடுற, இதை ஜனங்க கொண்டாடுவாங்களா அப்படின்லாம் கேட்டேன். இல்லைங்க, இதுக்கு என்ன கைத்தட்டல் வருது பாருங்க அப்படின்னு சொல்லி முத்து படத்துலேருந்து தான் ஆரம்பிச்சாங்கன்னு நினைக்கிறேன். அந்த படத்துலேருந்து இன்னி வரைக்கும் அந்த டைட்டிலை வந்து யாரும் அடிச்சுக்க முடியலையே, அவங்க பண்ணது தானே. அந்த மாதிரி ஒவ்வொரு சீன்லயும் வந்து இப்ப இந்த படத்துல இந்த மியூசிக் போட்டா ரஜினியை நினைவுபடுத்தும், அந்த மாதிரியான செப்பரேட்டான ஒரு மியூசிக் வந்து இவருக்கு வந்து ஒரு செப்பரேட் பிஜிஎம் இல்லை. இப்பெல்லாம் தனியா பிஜிஎம் மட்டுமே ஒவ்வொரு படத்துக்கும் அந்த பிஜிஎம் மட்டுமே போட்டு கூட சில மியூசிக் பண்றாங்க. அந்த மாதிரி எந்த லிரிக்ஸும் இல்லாம ஒரு சிம்பிளா ஒரு பிஜிஎம் ஏதாவது ஒண்ணு பண்ணிருக்கலாம். ரஜினி பாடல்ல ஏதோ ஒரு கையில் கொஞ்சம் காசு இருந்தாலும் அந்த மாதிரி வரிகள்லாம் வந்து பாடும்போது இன்னைக்கு அது வந்து சார் இன்னைக்கு பெரும்பாலும் நீங்க அந்த இறைச்சல்லாம் அவங்க போடுற பெரும்பாலும் அந்த அவங்க இந்திலையும் இருந்தது, வரிகள் இருந்தது, அது என்னங்கிறது மனசுல பதிகிற அளவுக்கு அந்த மியூசிக் இல்லை அப்படிதான் சொல்லலாம். ஏன்னா ஒரு இறைச்சலா இருக்கிறதுனால அன்னைக்கு வந்து அவங்க வந்து மியூசிக்கு வரிகளுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து அன்றைய பாடல்கள் இருந்தது. இன்னைக்கு வந்து யாரும் இளைய தலைமுறைக்கு ரஜினியோட ஒரு பெருந்தன்மை இதையும் சொல்லணும், அவர் எந்த காலத்துல இருக்காரோ அதுக்கு ஏற்ற மாதிரி எல்லாரு கூடயும் ஒத்து போய் அந்த மாதிரி படத்தை நடிச்சு கொடுத்துட்றாரு. வந்து அந்த மாதிரி இன்னைக்கு அட்வைஸ் பண்றது நிறைய பேருக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். அதனால அப்படி இருக்கு. யாரும் இன்னைக்கு அட்வைஸ் பண்றத விரும்புறது இல்லை. இளைய தலைமுறை நாம என்ன நினைக்கிறோமோ அதை தான் செய்யணும் அப்படின்னு விரும்புறாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணி ஒரு சில விஷயங்களை சொல்லதான் சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி பாட்டுகள் வந்து சிலது மெலடி சாங்ஸாக இருந்ததுன்னா இந்த மாதிரி நீங்கள் சொல்கிற வரிகள்லாம் அதில் புகுத்தி எல்லாருக்கும் ரீச் பண்ண வச்சிருக்கலாம். மெலடி சாங்ஸு அன்பார்ச்சுனேட்லி மெலடி சாங்ஸ் இந்த படத்தில் இல்லை. மோனிகா தான் வருது நினைவு. கூலினா மோனிகாவா? கூலினா என்ன? ரஜினி பாட்டு தான் ஃபர்ஸ்ட் வரணும். என்ன கூலினா மோனிகா? நீங்க அதுதான் சொல்றேன். இது வந்து டைரக்டரோட படம் சார், இது ரஜினி சாரோடைய படம்ன்ற ஆஸ்பெக்ட்ல அவங்க அந்த மாதிரி யோசிச்சு ப்ரமோட் பண்ணல. பட் ப்ரமோஷன்லாம் நல்லா தான் இருந்தது. ரஜினி சார் மேல மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. அந்த எதிர்பார்ப்புகள் எல்லாத்தையும் எல்லா வகையிலையும் பூர்த்தி செய்யணும் இல்லையா? ரஜினி சார் அதை பூர்த்தி செஞ்சுட்டாரு, அவரை குறை சொல்ல முடியாது. ரஜினி சார் 100% அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த கதைக்கு என்ன உண்டோ அந்த நடிப்பை வந்து வெளிப்படுத்திட்டார். ஆனால் ரஜினி சாருடைய ரசிகர்கள் ரஜினி சாரை இன்னும் ப்ரமோட் பண்ணணும் அப்படின்னு தான் யாருமே ஆசைப்படுவாங்க. அந்த ப்ரமோஷனுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு சாங்ஸு, அவரை மட்டும் தனிப்பட்ட முறையில் இவர் இந்த மாதிரி ஒரு உயர்ந்த குணம் உள்ளவர் அப்படின்னு வெளிப்படுத்துகிற மாதிரியான ஒரு நிகழ்வுகள், இந்த மாதிரியான ஒரு நிகழ்வுகளை வந்து நச்சுன்னு மனசில் பதிய வைக்கிற மாதிரியான சில காட்சிகளை வந்து சேர்த்துருக்கலாம். ஒன்றும் இல்லை, இந்த மோனிகா பாட்டில் சிம்கான்னு இந்த மாதிரி ஒரு பிட்டு வரும், அதுக்கு ஷபின் வந்து ஆடுவார். அந்த ஆட்டத்துக்குள்ள வந்து அந்த பிட் வந்து இவருக்கு கொடுத்துருக்கலாம் சூப்பர் ஸ்டாருக்கு. அந்த ஒரு சார் அவருடைய இது வந்து அது வந்து அதுக்கு மேலே சார், அவர் வந்து இந்த லோக்கலாக இறங்கி ஆடுறது இந்த மாதிரி எல்லாம் அவர் வந்து இன்னைக்கு அவன் வந்து அந்த மாதிரி இறங்கி ஆடிந்தான்னா அது வந்து எப்படி இருக்குன்றது எனக்கு கருத்து சொல்ல விரும்பலை. பட் அந்த ஷோபினோட கேரக்டருக்கு ஏற்ற மாதிரியான ஒரு சாங்ஸு, ஒரு மூமெண்ட்ஸ், அவ்வளோதான். அந்த படத்தில் அவர் வந்து எப்படியாப்பட்டவர் அப்படின்னு, ஷோபின் வந்து எப்படியாப்பட்டவர் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்கு அந்த சாங்ஸ், அந்த மூமெண்ட்ஸு நீங்கள் படத்தோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அவர் எந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் ஒரு நடுவில் வருவார், ஒருத்தனை உக்காத்தி வச்சு கையில் ஆணி அடிச்சுட்டு வந்து அந்த பாட்டு ஆடுவார், அவர் குஷியில் ஆடுவார். கொடூரமானவர் வந்து ஆமாம், அந்த மாதிரி கொடூரமான ஒருத்தர் வந்து இந்த மாதிரி பண்ணுற விஷயத்த அவர் வந்து பண்ணியிருக்க முடியாது. பண்ணினா அதை எடுக்கவும் எடுக்காது. அவருடைய கேரக்டர் வந்து போகும். நாகார்ஜுனா கேரக்டர் அவர் வந்து நிறைய வந்து அவர் சும்மா குடிச்சிருக்காரு, அதை பண்றாரு இதை பண்றாரு. நாகார்ஜுனா வந்து சூப்பர் ஸ்டாருடைய வயசு தான், ஒரே நிலை தான். அவருடைய தந்தையை வந்து இவர் வந்து கொலை பண்ணிடுறேன்னு சொல்றாரு. யாரு? ரஜினிகாந்த் சொல்ற ஒரு கட்டத்துல மாஸ்டர் சீன்ல. அதே நேரத்துல ஃபைட் வரும்போது என் அப்பா அப்ப வந்து நான் சின்ன வயசு அப்படி சொல்றாரு, ஒன்னு விட்டுட்டேன்னு. இப்ப 2 பேரும் ஒரே வயசா தான் இருந்திருக்கணும். ஏன்னா இவருக்கே ஒரு பையன், அப்போ இவருடைய ஏஜ் இதுன்னு பாத்தீங்கன்னா நான் சின்ன வயசு அப்ப விட்டுட்டேன், இப்போ ஒண்ணு விட மாட்டேன். இல்ல இவர் வந்து இவர் வந்து அவரை விட 20 வயசு பெரியவர் தான். அப்ப இவர் கூலியா இருக்கும்போது அவர் சின்ன வயசு.
அப்போ இவர் கூலியா இருக்கும்போது அவருக்கு 10 வயசு இருக்கும். இல்லை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ருதிகாசனோட வயசு கம்மியாச்சு. அப்போ இவர் வயசாயிட்ட பேர் கல்யாணம் பண்ணாரா? அப்போ ஸ்ருதிகாசன் இவரோட பொண்ணு தானே சார் அவங்களுக்கு கரெக்டாக 30 வயசு டிஃபரன்ஸ் இருக்குங்க சார். 30 வயசு அப்படிதான் சார் காமிக்கிறாங்க. அப்படி காட்டலையே அக்கா, அப்புறம் அதுக்கப்புறம் 2 தங்கச்சி. சார் 30 வருஷம் கழிச்சு வந்து தான் இவனுக்கு நாகார்ஜுனாக்கு 35 வயசு 40 வயசு அப்படிதான் காமிக்கிறாங்க. ரஜினிக்கு வந்து 60 வயசு 65 வயசு அப்படிதான் காமிக்கிறாங்க. ஸ்ருதிஹாசனுக்கு ஒரு 30-35 வயசு இருக்க மாதிரி தான் இருக்கு. 30-35 வயசா? என்ன சார் சின்ன வயசுன்னு சொல்றாங்க. 35 வயசுன்னா அப்போ நாகார்ஜுனோட பையனுக்கு சார் அந்த சீன்ல நீங்க வயசெல்லாம் ரொம்ப கால்குலேட் பண்ணுங்க. 25 வயசுனே வச்சுக்கோங்க ஸ்ருதிஹாசனுக்கு. இல்லை அப்படி இல்லை, அந்த நாகார்ஜுனா சொல்ற அந்த ஒரு வசனம் வரும் ஃபைட் போடும்போது, நான் இப்போ சின்ன வயசு நான் இப்போ விட்டுட்டேன். அவர் நிஜமாவே சின்ன வயசு தானே சார். அவர் கூலியா வேலை செஞ்சு நிற்கும்போது நாகார்ஜுனா சின்ன வயசு தானே. அவருக்கு காமிக்கிறாங்களே அந்த சீனி 2 பசங்க இருக்காங்க. இவர் வந்து சரி அண்ணா தம்பி. நேரத்துல கல்யாணம் பண்ணியிருந்தா கூட நாகார்ஜுனாவுக்கு வந்து இவ்வளவு வருஷம் அவர் சொல்லும் போது சொல்ல எனக்கு இன்னொருத்தன் வருவான் பாரு அப்படின்னு சொல்லி தானே சொல்றேன். அப்பதானே அமீர் கான் வராரு. எதுக்காக வரானே தெரியல. அவன் ஹிந்தி அதாவது வடநாட்டுக்காரரா இருக்காரு. இவரும் வடநாட்டுக்காரர் தான் சார். இவர் தமிழ் கத்துட்டாரு, தமிழ் பேசுறாரு, இதே ஃபீல்டுல இருக்காரு. அவன் அந்த சைடு பிசினஸ், அமீர் கான் வந்து நார்த் சைடு பிசினஸ் பண்றாரு. அந்த மாதிரி தானே சார் வருது. அவருக்கு தமிழ் பரிச்சயம் இல்லை. நாகார்ஜுனா அந்த மாதிரி சொல்லியே, நான் வந்து வடநாடு அப்படின்லாம் சொல்லு, தமிழா தான் பேசுறாரு. கரெக்ட் மேல சார். ஒருத்தன் வருவானா வில்லன் ஒருத்தர் வருவாரு, உன்னை விட மாட்டாருங்கிற மாதிரி. அது வந்து பிரதர் மாதிரி தானே சார் சொல்றாரு அவரு. அவங்களுடைய இது. ஓகே சார், இந்த கதையை பத்தி நிறைய ஆராய்ந்துட்டோம். மீண்டும் அடுத்த பதிவுல பார்ப்போம். ஓவராலா வந்து ரஜினி சாருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் மீண்டும் ஒரு முறை தெரிவிச்சுக்கிறேன். யாரும் வந்து இது வந்து நெகட்டிவ் விமர்சனம் கிடையாது. இது எங்களுடைய ஒரு தாழ்மையான கருத்து. ரஜினி சாரை இன்னும் நாங்கள்லாம் கொண்டாடணும் அப்படிங்கிற ஒரு ஆசையினாலையும் ஆதங்கத்தினாலையும் சில வார்த்தைகள் நான் வந்து சொல்லியிருக்கிறேன். அது வந்து டைரக்டரை பாதிக்கிற விஷயம் கிடையாது. அவங்க இன்னும் சிறப்பாக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நான் வந்து சொல்லியிருக்கிறேன். இது வந்து நெகட்டிவ் விமர்சனம் வந்து பண்ணுறவங்களுக்கும் நான் என்ன வேண்டுகோள் வைக்கிறேன்னாக்கா, இந்த படத்தை நெகட்டிவ் விமர்சனம் பண்ணாதீங்க. ஏன்னா நம்மளால் அந்த மாதிரி ஒரு படத்தை எடுக்க முடியாது அப்படிங்கிறது தான் வந்து ஒரு சிறந்த ஒரு விஷயமா நீங்கள் வந்து பார்க்கணும். 2வது விஷயம் வந்து இந்த அளவுக்கு ஒருத்தர் ஃபீல்டில் நிலைச்சி நிற்கிறார் அப்படின்னாக்கா அவரை எல்லாருமே வந்து பாராட்டணும், கொண்டாடணும். நம்ம தமிழ்நாட்டிலிருந்து இப்படி ஒருத்தர் உலக அளவில் இருக்காருங்கிறது நம்ம தமிழகத்துக்கே ஒரு பெருமையான ஒரு விஷயம். அதனால வந்து ரஜினி சாரை இன்னும் பல நூற்றாண்டுகள் நல்லா வாழ்ந்து இன்னும் அவருடைய படங்கள் எல்லாமே கொண்டாடப்படக்கூடிய படங்களாக இருக்கணும். அதுக்கு ஏற்ற மாதிரி எடுக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஒரு தாழ்மையான ஒரு கருத்து. இது யாரையும் பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. அதனால ரஜினி சாருக்கு என்னுடைய மனமார்ந்த நமஸ்காரங்கள். அவர் இன்னும் நல்லா வாழணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆண்டவன்ட்ட என்னுடைய பிரார்த்தனை. ரொம்ப நன்றி, வணக்கம். ஸ்பீக் டிவி இந்த சான்ஸ் கொடுத்த திரு ஜெயகர் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி, வணக்கம்.